विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च अस्तामनकं च शिष्यं हम तोड़गम वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवस्मानं भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வரக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் பார்த்துட்டு இருக்கோம். 15 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. இன்றைக்கு பார்க்க வேண்டியது 16வது ஸ்லோகம். நமः பூர்வாய கிரயே पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः. 4 நாமாக்கள் சூரியனுடைய நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல படிக்கப்பட்டிருக்கு. நம பூர்வாய கிரயே. பூர்வம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், கிழக்கு அப்படின்னு அர்த்தம். முன்னாடி, முன்னாடினா கிழக்கு இல்லையா. பশ্চিமம் அப்படின்னா பின்னாடி, இன்னொரு அர்த்தம் மேற்கு அப்படின்னு அர்த்தம். கிழக்குல உதிச்சு மேற்குல மறைகிறார் அப்படின்றதுனால அவர் எப்படி மறைகிறார் அப்படின்னாக்க, அங்க ஒரு பர்வதத்திலேருந்து அப்படி வரா மாதிரி. நம்ம டார்ஜிலிங் எல்லாம் போனீங்கன்னாக்க அந்த சன்ரைஸ் பாக்குறது அப்படின்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். டைகர் ஹில்ஸ்ல அப்படி இமயமலையில அப்படி அந்த தௌலதார் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 மலையில இருந்து அப்படி சூரியன் உதிக்கிற காட்சி அவ்வளவு அழகா இருக்கும். இங்க கன்னியாகுமரியில அப்படி கடல்ல இருந்து உதிக்கக்கூடிய காட்சி, கிழக்கு பக்கமாக உதிக்கிற காட்சி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்படி அவர் எப்படி உதிக்கிறார் சூரியன் அப்படின்னா, நம பூர்வாய கிரயே அப்படின்னா, பூர்வம் அப்படின்னா கிழக்கு, கிரி அப்படின்னா பர்வதம். நம பூர்வாய கிரயே, கிழக்கு பக்கத்துல பர்வதத்துல உதயமாகி இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம். நம பூர்வாய கிரயே அப்படின்னாரு. இப்போ மலையை எதுக்கு இங்க சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு வேதாந்திக் மீனிங் வரணும் இல்லையா. மலை போல அப்பிரகம்பியமாக இருக்கக்கூடியது, நகரவே நகராது இல்லையா. அகம் அப்படின்னு பேரு. அது ஒரே இடத்துலயே நகராம இருக்க, அசைக்க முடியாததாக இருக்கக்கூடியது. அப்படித்தான் வேத பிரதிபாத்தியமான பிரம்மமும் கூட்டஸ்தமாகவும் அச்சலமாகவும் இருக்கிறதாக சொல்லுகிறது. இப்படி அந்த அந்தராத்மாவும் மலை போல இருக்கின்ற காரணத்தினால, இவரும் மலையில உதிக்கிற காரணத்தினால அந்த சாமியத்தை வைத்து கொண்டு பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் சூரிய பகவானாக கிழக்கிலே பர்வதத்துக்கு நடுவிலே உதிக்கிறார் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். நம பூர்வாய கிரயே பশ্চিমাயாத்ரயே நமஹா இல்லையா. அத்ரி அப்படின்னாக்க மலை, அத்ரயே மலையின் பொருட்டு, அத்ரயே 4வது பத்தி. பশ্চিம அத்ரயே அப்படின்னு சொன்னாக்க மேற்கு திக்குல இருக்கக்கூடிய அஸ்தமயமாக பர்வதத்துல அஸ்தமனமாக கூடிய ஒரு சூரியனை பார்த்து நாம நமஸ்காரம் அப்படின்னு. பশ্চিம
பশ্சிமாயாத்திரையே நமக, மேற்கு திசையில அஸ்தமய பர்வதத்துல இல்லையா அந்த அஸ்தமிக்கம் அந்த சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்ற அர்த்தம். இங்கேயும் அதே அர்த்தம். மலை போல அசைக்க முடியாத ஞான காண்டத்துல இருக்கக்கூடிய பரபிரம்மமூர்த்தி எப்படி அசலமாகவும் இல்லையா கூட்டஸ்தமாகவும் இருக்கிறாரோ அந்த சாமியத்துல அந்த சூரியனுக்கு நான் நமஸ்காரம். நம பூர்வாய கிரையே பশ্চিமாயா திரையே நமஹா ஜோதிர்கணானாம் பதையே. ஜோதிர்கணங்கள் அப்படின்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது என்ன? நட்சத்திரம், சந்திரன், சூரியன், கிரகங்கள்லாம் புதன், வீனஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இதெல்லாம் பশ্চিமா மேற்கு திக்குல அஸ்தமயமாகக்கூடிய சூரியன் அப்படின்ற அர்த்தம். ஜோதிர்கணானாம் பதையே, லூமினஸாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றியே இருக்கின்றது. அதனால இவர் ஜோதிர்கணங்கள் கூட்டங்கள் லூமினஸாக இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், பத்தியாக இருக்கக்கூடியவர். அதனால ஜோதிர்கணானாம் பதையே, அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சாதாரண அர்த்தம் சூரியனுக்கு. வேதாந்திக்கு அர்த்தம் ஞான ரஸ்மிக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் எதனால பிரகாசிக்கிறானோ அதனால் அவருக்கு எதனால் இந்த சூரியன் பிரகாசிக்கிறாரோ அவருக்கு அந்த மூல காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஜோதிர்கணானாம் பதையே தினாதிபதையே நமஹ. தினம் அப்படின்னா திவசம் இல்லையா, டெய்லி அப்படின்னு அர்த்தம். தினம் அப்படின்னாக்க அஹஹா அப்படின்னு அர்த்தம். ராத்திரி அப்படின்னாக்க இரவு, அஹோராத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தினம் அப்படின்னா தினகரன் அப்படின்னா தினம் தினம் காலையில அவர் பகலை உண்டாக்குறதுனால அவருக்கு தினகரன் அப்படின்னு பேரு. டெய்லி அவர் இங்க வந்ததுனால தினமணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தினமும் மலர்கிறதுனால தினமலர் அப்படின்னு சொல்றோம். இப்படி தினாதிபகா அப்படின்னா பகலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், தின அதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்க சூரிய பகவான். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானின் பொருட்டு தினாதிபதையே அந்த பொருட்டு நமஹா நமஸ்காரம். பகலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு சூரிய நாராயண சுவாமிக்கு நமஸ்காரம். பகலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பரஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம் அப்படின்றது அதனுடைய வேதாந்திக் மீனிங். இப்படி நம பூர்வாய கிரையே பশ্চিமாயாத்ரையே நமஹ ஜோதிர்கணானாம் பதையே தினாதிபதையே நமஹ ஜயாய ஜயபத்ராய ஹர்யஸ்வாய நமோ நமஹ நமோ நமः சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ ஜயாய நமஹ ஜயபத்ராய நமஹ ஹர்யஸ்வாய நமஹ சஹஸ்ராம்சஹ நமஹ ஆதித்யாய நமஹ அப்படின்னு சொல்றது. 5 நாமாக்கள். ஜயாய நமஹ, ஜெயம் அப்படின்னு சொன்னா கடபயாதி சங்கையில 18 அப்படின்னு அர்த்தம். ஜெயம் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் பகவத்கீதை 18 சாப்டரோட கூடினதாக இருக்கக்கூடியது. ஜெயத்தை உண்ட பண்ணக்கூடியது. ஜெயதி இது ஜெயா, பராக்கிரமத்தோட இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் ஜெயிக்க வெற்றியை கொடுக்கவராக இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு எல்லாருக்கும் வெற்றி. எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது சுறுசுறுன்னு காலையில எழுந்தோடனே எல்லாரும் வேலைக்கு போகிறோம, ஒரு வெற்றியை நோக்கி போகிறோம, எல்லாருக்கும் வெற்றியை தரக்கூடிய நிகரற்றதான ஒரு பராக்கிரமத்தை உடையவராக இருக்கக்கூடியவர், பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அல்லவா. அப்படிப்பட்ட ஜயாய நமஹ அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஜெயந்தி அனேன சம்சாரம் வித்வான்சா அப்படின்ற சமாசத்தினால இந்த வேதாந்த தத்துவத்தை அறிந்து கொண்ட ஞானிகளுக்கு சம்சார பந்தத்திலிருந்து நிவர்த்தி செய்து வைக்கக்கூடிய நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடியது அந்த சூரியனை பிரகாசிக்கப்படுகிறதா செய்யற காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம். அப்படி வேதாந்திக்க அந்த ஜெயமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். ஜயாய நமஹ. சரி, அடுத்தது ஜயாய ஜயபத்ராய. ஜெயம் என்றால் வெற்றி இல்லையா.
சத்ரு ஜெயம். நமக்கு தெரிஞ்சது அஞ்ஞான ஜெயம், சத்ரு ஜெயம். அதுதான் ஜெயம், வெற்றி. பத்ரம் அப்படின்னா பத்ரம், ஸ்வஸ்தி, கல்யாணம், மங்களம், சிவம் எல்லாம் ஒரே அர்த்தம். அப்படின்னா மங்களம் அப்படின்ற அர்த்தம். சத்ரு ஜெயத்தையும் மங்களத்தையும் இவர் உபாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த சூரிய பகவான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட சூரியனுக்கு நமஸ்காரம். எனக்கு ஜெயமும் வேணும், சந்தோஷம் இல்லையா, மங்களமும் வேண்டும், சௌபாகியம் வேண்டும், கல்யாணம் வேண்டும், வீட்டுல எப்போதும் சந்தோஷம் வேண்டும், கண்டென்ட்மெண்ட் வேண்டும் என்பதன் பொருட்டு அவருக்கு ஜெயாய ஜெயபத்ராய நமஹா அப்படின்னு வேதாந்திக்கா சொல்றதா என்ன அர்த்தம்? சகலவிதமான லோக போக்ஷங்களையும் ஜெயித்து மேலே இருக்கக்கூடிய பத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு அதுதான் வாழ்க்கையின் வெற்றி அல்லவா, அதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல ஜயாய ஜெயபத்ராய நமஹா அப்படின்னார். அரியஸ்வாய நமோ நமஹா. அரிய அஸ்வம் அப்படின்னாக்க குதிரை, அரியம் ஹரி அப்படின்னாக்க பச்சை. இவர் பச்சை குதிரைகளோட இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் 7 பச்சை குதிரையோட அப்படி வலம் வந்து கொண்டிருக்கிறாராம். அவர் எப்படி என்றால் அவருக்கு இன்னொரு ஒரு ஹரி அப்படின்னு சொன்னா அனுமான் அப்படின்ற அர்த்தம். ஹரி எனக்கூடிய அனுமானை அஸ்வமாக வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஹரி அஸ்வஹா அப்படின்னு பேரு. ஆஞ்சநேய சுவாமியை வாகனமாக அடைந்த ஸ்ரீ ராமாவதாரம் செய்த மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணனுக்கு நமஸ்காரம். இன்னொன்னு ஹரி அப்படின்னாக்கா இந்திரியங்கள் அப்படின்னு. இந்திரியாணி பிரமாத்தியானி ஹரந்தி பிரசபம் மனஹா அப்படின்னு கீதையில சொல்றது. ஹரந்தி இது ஹரயஹா இந்திரியாணி அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்திரியங்களை ஜெயித்தவர்களுக்கு பிரம்ம ஜானம் ஏற்படுத்தும்படி செய்யப்படுகிறதா அந்த பரபிரம்மஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு இல்லையா ஹரியஸ்வாய நமோ நமஹா நமஸ்காரம். திரும்ப திரும்ப நமஸ்காரம், நமோ நமஹா. அதுக்கப்புறம் சஹஸ்ராம்ஷா, ஆயிரக்கணக்கான அம்சங்கள் கிரணங்களை கூடின சூரியனுக்கு நமஸ்காரம். ஆயிரக்கணக்கான பக்த கோடி சமூகங்களுக்கு இல்லையா அருள் புரிவதற்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கரநாராயண ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அநேக ஜீவகோடிகளை தன்னுடைய அம்சமாக வைத்துக் கொண்டு மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மம் சகசிரமாக ஆயிரக்கணக்கான ஜீவகோடிகளை அம்சமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தர்யாமியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேதாந்திக் மீனிங். ஜயாய ஜெயபத்ராய அர்யஸ்வாய நமோ நமஹ. நம பத்ம பிரபோ நமோ நம சஹஸ்ராம்ஷோ ஆதித்யாய நமோ நமஹ. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ. நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ அப்படின்னு சில பாதம். பிரச்சண்டாய நமோஸ்துதே அப்படின்னு ஒரு பாதம். பேத்தியூர் சுவாமிகள் பிரச்சண்டாய நமோ என்ற பாதத்தை எடுத்துருக்கிறதால அதை அனுசரித்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம். நம்ம உக்ராய உக்ரன், வீராய வீரன், சாரங்கன் 3, பத்ம பிரபோதன் 4, பிரச்சண்டன் 5. இப்படி 5 நாமாக்கள் சூரியனுக்கு. உக்ராய அப்படின்னார். பகவானை சோம்பேறித்தனமாக உபாசிக்காமல் காலையில தூங்கிட்டு அவரை இருக்கக்கூடிய அந்த மூடர்களை எல்லாம் உக்கிரமான கிரணங்களால தவிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவர். இல்லையா? அதாவது என்ன அர்த்தம்? வேதாந்தமா இந்திரிய நிகிரகமே இல்லாதவர்களுக்கு அவர் உக்கிரமாக காட்சியளிக்கக்கூடியவர். கேட்ட பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் கெட்டவர்களுக்கு தபிக்கிறவராக இருக்கக்கூடியவர் அந்த சூரியனுக்கு நமஸ்காரம். உக்ராய நமஹா. அவர் வீராய நமஹா. இல்லையா? பராக்கிரமத்தோட இருக்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடியவர். இல்லையா? அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா விவிதம் ஈரயதி பிரேரயதி பிராணினஹா.
எல்லாரையும் சூரியன் உதித்த பிறகு பரபரப்போட எல்லா பிராணிகளும் உதயமானோன்னு எல்லா காரியங்களிலும் ஏவுகிறார்கள் இல்லையோ, இப்படி இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக சூரியனாக இருந்து கொண்டு எல்லாரையும் இல்லையா உலகத்துல காரியங்களை செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடிய அகண்ட சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடியவர் பிரத்யட்சமான எங்க சூரிய பகவான். பேர்பட்ட அந்த வீரனுக்கு நமஸ்காரம். வீராய நமஹ. அதற்கப்புறம் சாரங்காய நமஹ. சாரம் சீக்கிரம் கச்சதி இது சாரங்கா அப்படின்றத அரை நிமிஷத்துல 2000 யோஜனை அவர் கடக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்றார். யோஜனைன்னா 10 மைல் இல்லையா, 2000 யோஜனைன்னா 20,000 மைல அரை நிமிஷத்துல அவர் கடக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். சீக்கிரம் கச்சதி இது சாரங்கா அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் சாரம் அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா, பகவான் சர்வே வேதாக எப்பதம் மாமனந்தி தபாம்சி சர்வாணி சயத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரதீதி ஓம் இத்யேதத். நச்சிகேதன் தியாகம் பண்ணும் பொழுது யம தர்மராஜா கிட்ட அனுப்பப்படுகிறான். அங்க போன உடனே யம தர்மராஜா கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வரார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது எல்லா வேதங்களும் சர்வே வேதாந்தாக, எல்லா வேதங்களும் ஒரு பதத்தை தான் சொல்லுகிறது. சர்வே வேதாந்தாக எப்பதம் ஆமனந்தி, எந்த பதத்தை போதிக்கிறது. ஆமனந்தி எந்த போதத்தை வேத புருஷனாக வேத்தியமாக சொல்லுகிறது. சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணிச்ச எத்வதந்தி. எல்லாரும் எதற்காக தபஸ் பண்ணி கொள்கிறார்கள், எதை அறிய வேண்டும் என்று தபஸ் பண்ணி கொள்கிறார்கள். அந்த பதத்தை உனக்கு சொல்லுகிறேன், சுருக்கமா சொல்றேன். அதுதான் ஓம், அதுதான் சாரம். இந்த உலகத்திலேயே வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது இல்லையா. சாரம் அப்படின்னா பிரணவம். தேன கம்யத்தே இது சாரங்கா. இந்த பிரணவத்தாய் பிரதிபாதிக்கப்படுகக்கூடிய பரபிரம்மத்தின் பொருட்டு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். சாரங்காய நமஹ அப்படின்னு. நம உக்ராய நமஹ, வீராய நமஹ, சாரங்காய நமஹ. அடுத்தது பத்ம பிரபோதாய அப்படின்னாரு. அவர் எப்படி இருக்கார்? சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபுகு. டெய்லி சந்தியாவந்தனத்துல பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? நம சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசகேதவே ஸ்ரீமயாய திகநாத்மதாரினே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சரசிஜ ஆசன. சரசு அப்படின்னாக்க தண்ணீர், நீர்நிலை. சரசிஜம் அப்படின்னாக்க தாமரை. அந்த தாமரை பூல அவர் உட்கார்ந்திருக்கார். பத்ம பிரபோதாய. தாமரை, அது மட்டும் இல்ல, தாமரை புஷ்பங்களை இவர்தான் மலரச் செய்கிறார். தினமும் சூரியன் வந்த பிறகுதான் தாமரை மலருகிறது. இப்படி தாமரை மலர்களை மலரச் செய்யக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். பத்மயா பிரபோதகா எஸ்ய சகா பத்ம புலவாதகா. தினந்தோறும் பத்மங்களை அவர் புஷ்பிக்க செய்யக்கூடிய மகாவிஷ்ணுஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்யம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு பத்மம் அப்படின்னா விசேஷமாக என்ன சொல்லி, அதோ நிஷ்யாவித புண்டரீகம், ஹிருதய புண்டரீகம். நம்மளுடைய ஹிருதயத்துல அதோ நிஷ்யாவித ஸ்தாந்தே நாபியாமு பரிதிஷ்டதி. இந்த தாமரை தாமரையாக இது இருக்கிறது. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறது. அந்த ஹிருதய தாமரையில வளர்றவர் யார் தெரியுமா? அவர்தான் அந்த பரமாத்மா. அவர்தான் விஸ்வஸ்யாயதனம் மகத்து. இந்த விஸ்வத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம், அந்த இறைவன் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் தகராகாசத்துல உட்கார்ந்து நம்மனை தூண்டுகிறார். சைத்தன்ய ரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு பத்ம பிரபோதனாக ஹிருதய கமலத்துல இருந்து கொண்டு நம்மை மலரச் செய்கின்ற அந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். நம பத்ம பிரபோதாய.
பிரச்சண்டாய நமோ நமஹ. பிரச்சண்டம் அப்படின்னா ரொம்ப உத்தரமான கிரணங்களுடன் கூடினாக இருக்கக்கூடியவர்கள். அனுபாசகர்கள் விஷயத்துல கோபத்தை கொள்பவராக காணப்படுகிறவர் அப்படின்னு அர்த்தம். பிரச்சண்டம்னா என்ன அர்த்தம்? எல்லா சக்தியும் ஒன்றாக சேர்ந்தீர்களானால் அது பிரச்சண்ட சக்தியாக மாறுகிறது. இப்படி பராசக்தியாக இருந்து கொண்டு சர்வசக்திமானாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தே நமஹா அஸ்து அப்படின்னாரு. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ. நம பத்ம பிரமோதாய பிரச்சண்டாய நமோ நமஹ. சில பேர் மார்த்தாண்டாய நமோ நமஹ. மார்த்தாண்டம் சூரியன் அப்படின்னு பிரகாச மார்த்தாண்ட பிரகாச சக்தி மார்த்தாண்டமா சொல்லக்கூடிய உபாசனையில சொல்லக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம் என்று அந்த பாடத்துக்கும் அர்த்தம் இதுதான். பிரம்ம ஈசான அச்சுத சாய சூர்யாயாதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ. பிரம்ம ஈசான அச்சுத, பிரம்மா திருஷ்டி பண்ணக்கூடியவர், ஈசானன் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், அச்சுதன் இல்லையா எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர், ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர், இப்படி ஜிஓடியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரம்ம ஈசான அச்சுதன் இந்த மூணு மூர்த்திகளையும் அச்சுத ஈசாய தனக்கு எஜமானர்களாக உடைய சூரிய பகவானின் பொருட்டு நமஸ்காரம். சூரியன் இந்த மூணு பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நமஸ்காரம். அதே மாதிரி பிரம்ம ஈசான அச்சுதன் எனக்கூடிய இந்த திரிமூர்த்திகளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியது பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா? அப்படி பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு தான் பிரம்ம ஈசான அச்சுத ஈசாய, அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு பிரம்மேஷானாச்சுதே சூர்யாயாதித்யவர்ச்சசே, சூரியனாக இருக்கக்கூடியவர். துஷ்டு ஈரயதி பிரேரயதி இது சூர்யா, எல்லா பிராணிகளையும் நன்கு இயக்குகின்றதற்கு காரணமாக, எல்லாரும் தூங்கி எழுந்த உடனே சூரியன் வந்த உடனே இயக்குறாருல, பிரேரயதி சுஷ்டு பிரேரயதி ஈரயதி, அதனால அவருக்கு பேரே சூரியன் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. சூரியன்னா என்ன அர்த்தம்? சுஷ்டு எல்லாரையும் நல்ல விதமாக பிராணிகளை எல்லாம் ஈரயத்தி இயக்குகிறார், தூண்டுகிறார், அதனால அவருக்கு சூரியன் என்ற பெயர். அவர் சர்வ ஜகத்திற்கும் காரிய காரணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சேத்தனமாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூரியனுக்கு நமஸ்காரம். ஆதித்யவர்ச்சசே, ஆதித்யாவர்ச்சசே, ஆதித்யம் அப்படின்னு சொன்னா என்ன? சூரியன் சர்வ ஜகத்தையும் பிரகாசிக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய அவருடைய வர்ச்சகா அப்படின்னாக்க தீப்தி, அவருடைய தேஜஸ். அப்படிப்பட்ட தேஜஸுக்கு, சூரியனுடைய தேஜஸுக்கு நமஸ்காரம். ஆமா, இமம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு அகம் அவ்யயம், இந்த விவஸ்வானுக்கு சூரியனுக்கு இந்த யோகத்தை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுனால அவர் பரபிரம்மமாக இருக்கார். ஆதித்ய வர்ச்சஸுக்கே காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். சூரிய வர்ச்சஸாக இருக்கக்கூடிய ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு ரெண்டு பக்கத்திலையும் அர்த்தம் பண்ணலாம். அவருக்கு நமஸ்காரம். பிரம்மேஷானாச்சுதேஷாய சூர்யாயாதித்ய வர்ச்சசே பாஸ்வதே அப்படின்னு, பாஸ்வம் பாஸ்கரஹா, பா அப்படின்னா ஒளி, ஒளியை உண்டாக்குகிறார், பிரகாசத்தை உண்டாக்குகிறவர் பாஸ்கரர். பா என்பதை கூடினவராக இருக்கக்கூடியதாக பாஸ்வது, அப்படி பாஸ்வத்தாக இருக்கக்கூடிய பிரகாசிக்கிற சூரியனாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். ஸ்வயம் பிரகாச ஜோதி ஸ்வரூபமாக பரபிரம்ம ரூபமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். சர்வபக்ஷாய அப்படின்னு, எல்லாரையும் அவர்தான் உலர செய்கிறார். பக்ஷிக்கிறார்னா உலர செய்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உலர செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு எஸ்ய பிரம்மச்ச சக்தம் ச உபே பவத ஓதனஹா அப்படின்னு சொன்ன
ஸ்ருதி அனுசரித்து எல்லா ஜெகத்தையும் சம்மதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பரபிரம்மமாகவும் இந்த சூரியன் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். அவர் எப்படியே அப்படி இருக்கார்? ரௌத்ராயவ புஷே நமஹா. ரொம்ப பயங்கரமான சரீரத்தோட கூடியவராக, பாபத்தை உண்டு பண்ணக்கூடிய சரீரத்தை கூடியதாக இருக்கிறார். ருத்ராக்கிருதியாக நரசிம்மாவதாரம் போன்று இருக்கிறார். ருத்து அப்படின்னா துக்கம், அதை போக்க திராவையிட்டி இது ருத்ரஹா. துக்கத்தை போக கோரியவராக இருக்க. எல்லாரும் துக்கம். ராத்திரி எல்லாரும் ஒரே உடம்பு சரியில்லாதவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பெரியவர்களுக்கு எல்லாம் ராத்திரியில ரொம்ப பயமுறுத்தி விட்டுறாங்க. பையன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பயந்துடுவாங்க அவர் பண்ண கலாட்டாக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி இவ்வளவு கலாட்டா பண்ணுவார். காத்தால சூரியன் வந்த உடனே ஒரு தைரியம் வரும் பாருங்க. உடம்பெல்லாம் சரியாயிடும். அவர் பாட்டுக்கு பால் வாங்கறதுக்கு போயிடுவார் அந்த தாத்தா. ராத்திரி இவ்வளோ கலாட்டா பண்ணவர் காலையில எப்படி சார் ஆனார்? அதுதான் அந்த பவர். எல்லாருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியதான ஒரு சொரூபம் இருக்க, அதுதான் அந்த சூரியன் சொரூபம். அதனால ருத்து வித்ராவயதி, துக்கங்களை எல்லாம் அப்படி தூர தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பாகவே இருக்காது. பிரத்யட்ச தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு துக்கம் போய்விடும் அப்படின்றதுனால ரௌத்ராயவ புஷே நமஹ பிரம்மேஷானாச்சுதேஷாய சூர்யாயாதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராயவ புஷே நமஹ அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததும் தமோக்னாய கிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. தமோக்னாய இருளை, க்னம் அப்படின்னாக்க முழுக்க நீக்குபவர் இல்லையா. கிருதக்னன் அப்படின்னாக்க நன்றி கட்டவன் அப்படின்னு அர்த்தம். தமக்னாய தமசை நீக்குகிறவர், இருளை நீக்கக்கூடியவர் தானே சூரியன். அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். சம்சாரம் எனக்கூடிய இருட்டை நாசம் செய்யக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்ற அர்த்தத்துல தமோக்னாய நமஹா. ஹிமக்னாய, ஹிமம் அப்படின்னா பனி, பனியை நீக்கும் சூரியன். பனின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மதின வாசனைகளை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹிமக்னாய நமஹா. ஹிமத்தை நீக்குபவனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம். தமோக்னாய நமஹ, ஹிமக்னாய நமஹ, சத்ருக்னாய நமஹ. உபாசகர்களுடைய, சூரிய உபாசகர்களுடைய சத்ருக்களை நாசம் செய்யக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம். அகம் மம என்ற அபிமானம் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த அபிமானத்தினாலதானே இந்த சம்சாரம் எல்லாம் வந்தது. இப்படிப்பட்ட 2 சத்துருக்கள் நமக்கு, நிறைய சத்துரு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அகம் மம அபிமானம். நான் எனக்குடைய இந்த சரீரத்தை நான் நினைச்சேன். இந்த சரீரத்துக்கு வெளியில இருக்கிறத போய் என்னதுன்னு 2 தப்பு பண்ண இல்லையா, இந்த பாபங்கள் இருக்கு இல்லையா, இதை போக்க வேண்டும். சத்ருக்கள் இவைதான். இந்த சத்ருக்களை போக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் இல்லையா. உபாசகர்கள், சூரிய உபாசகருடைய சத்ருக்களை நாசம் செய்பவர். அஜ்ஞானங்களை, ராகத்வேஷங்களை, அகம் மம அபிமானத்தை நாசம் செய்கிற பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதாந்திக் மீனிங்கிற இப்படிப்பட்டவருக்கு சத்ருக்னாய நமஹ, தமோக்னாய நமஹ, ஹிமக்னாய நமஹ, சத்ருக்னாய நமஹ. அமித ஆத்மனே. மிதம் அப்படின்னா கணக்கு பண்ண முடியும். அவர் அமிதம், இங்க இருக்கார் அங்க இருக்கான்னு சொன்னோம். அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நிறைவார். காத்தால் அவர் வந்துட்டாருனாக்க அது சாக்கடையா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், குடிசையா இருக்கட்டும், மாளிகையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எங்கும் நீக்கமர நிறைந்து அளவிட முடியாத ஒரு சூரியனாக இருக்கிறார். அளவுக்காகப்படாத சரீரத்தோட இருக்கக்கூடிய அமிதமாத்மனே நமஹ அப்படின்னு. தேசகால வஸ்து பரிச்சேத சூன்யமாக அகண்ட பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அதனால அமிதாத்மனே நமஹ. அதுக்கப்புறம் கிருதக்னாய நமஹ. உபகாரத்தை செய்த உபகாரத்தை மறந்தவனுக்கு பேர் என்ன? கிருதக்னன் அப்படின்னு பேர். கிருதக்னங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய மிருத்துவாய இருக்கக்கூடிய கிருதக்னன். நன்றி மறந்தவர்களை
அழிப்பவராக இருக்கக்கூடிய மிருத்யுவாக விளங்குபவர் எங்க சூரிய நாராயண சுவாமி. கிருதக்னாய நமஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய சம்சாரியாக கர்மாவிலையும் உபாசனையிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய அந்த கர்மாலையும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்டை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். வேதாந்திகா ஞானத்தை அஜானத்தை நீக்குபவர். கிருதக்னாய நமஹ. அதான் தேவா கிருதக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. தேவாய ஜொலிக்கின்றவர், ஜோதனாத் தேவஹா, எது பிரகாசமாக இருக்கிறதோ அதுக்குதான் தேவன் பேரு. இவர் சொல்லவே வேண்டாம், சூரிய தேவன் எப்பொழுதும் பிரகாசித்து ஜொலிக்கின்ற சூரியனுக்கு நமஸ்காரம். சிதானந்த ஜோதிஷாக பரபிரம்மமாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதுனால வேதாந்திக்காக அவருக்கு தான் தேவன் பேரு. ஞாத்வா தேவம் மிருத்யு முகாத் பிரமுச்யதே. இந்த தேவனை அறிந்து மிருத்யுவில் இருந்து அவன் வெளியேறுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கக்கூடிய நமஸ்காரம். ஜோதிஷாம் பதயே நமஹ. லூமினஸாக பிரகாசிக்கின்ற அக்னி என்ன, மின்னல் என்ன, சந்திரன் என்ன, கிரகங்கள் என்ன, சூரியன் என்ன இல்லையா, எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவராக இருக்க ஜோதிக்கெல்லாம் பதையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம். உபனிஷத்தெல்லாம் சொல்லக்கூடிய பரபிரம்மம், இந்த ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிஷாக இருக்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம் என்பது பொருத்தமே. அப்படி இப்படி தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய மிதாத்மனே கிருதக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ அப்படின்னு 20 நாமாக்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்படி 20 நாமாக்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.